ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் பரமேஸ்வரி பாட்டி சொன்னதுக்காக கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறதுக்காக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போகிறாங்க. அப்படி கார்த்தியும் ரேவதியும் காரில் கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்துட்டு விளக்கேற்றலான்னு விளக்கு வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்க பாட்டி, இந்த விளக்கு எவ்வளோ நேரம் அடையாமல் எரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷமாக அந்த விளக்கை வாங்கிக்கிட்டு வராங்க. குளத்துக்கு வந்துட்டு ரேவதியும் கார்த்தியும் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை தண்ணியில் விடுறாங்க. தண்ணியில் விடுறப்ப ரேவதிக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த விளக்கு எதுவும் அணைஞ்சிருமோ, கார்த்தி மாமாவும் நானும் எதுவும் பிரிஞ்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாமா இந்த விளக்கு எதுவும் அணைஞ்சிருமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அப்படின்னா அணையாது ரேவதி, நீ வா, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட 2 பேருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் ரேவதியோட மனசு அந்த விளக்கை சுற்றியே இருந்துகிட்டே இருக்குது. ரேவதி அந்த விளக்கு எதுவும் அணைஞ்சிருமோ, அது எதுவும் அணைஞ்சிட்டா நானும் மாமாவும் பிரிஞ்சிருவோமோ, எங்கள் பிரச்சனை எதுவும் வந்துருமோ அப்படின்னு ரொம்பவும் கவலையிலே இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. 2 பேரும் தூங்கவும் செய்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கப்பயே ரேவதிக்கு ஒரு பயம் இருக்குது. எங்கே விளக்கு அணைஞ்சிருக்குமோ, மாமாவும் நானும் பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு பல காரணங்கள் அவங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ரேவதியால் அங்கே படுத்திருக்கவே முடியல. ரேவதி எழுந்து கோயிலுக்கும் போயிடுறாங்க. இங்கிட்டு கார்த்தி திடீர்னு முழிப்பு வந்து பார்க்குறப்ப ரேவதியை காணோன்னு சொன்னோன்னே வீடெல்லாம் தேடுறாரு. வீட்டில் இல்லை. உடனே கார்த்திக்கு வரக்கூடிய ஞாபகம் கோயிலுக்கு தான் ரேவதி போயிருப்பான் அப்படின்னு கோயிலுக்கு போகலான்னு அவர் காரில் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரேவதி குளத்தில் வந்து பார்க்குறப்ப அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்குது. அதை பார்த்ததுமே ரேவதிக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. உடனே அவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கே வந்துடுறாரு. வந்ததுமே ரேவதி அப்படின்னு அப்படி கூப்பிட்ட உடனே மாமா அப்படிங்கிறாங்க நம்ம ரேவதி. என்ன ரேவதி, இங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மாமா, என் மனசுக்குள்ளே வந்து ஒரு பதட்டமாகவே இருந்தது, அதனால தான் விளக்கு எரியுதான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விளக்கு எரிஞ்சிட்டு தான் மாமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ரேவதி வேகமாக போய் நம்ம கார்த்தியை கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சிட்டு கண் கலங்குறாங்க. அவங்க கண் கலங்குறத பார்த்த உடனே கார்த்தி வந்து, அழாத ரேவதி, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனாலுமே எங்கள் அம்மாவை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குமாமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் சாமுண்டீஸ்வரி சொன்னதை மைண்டில் நினச்சி பார்க்குறாரு. 30 நாளைக்குள்ளே எப்படியும் உன்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரித்து நான் என்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சவால் விட்டதை கார்த்தி நினச்சி பார்க்குறாரு. ஆனால் அதை நம்ம ரேவதி கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவள் இன்னும் ஃபீல் பண்ணுவா, அவள் ரொம்ப பயப்படுவா, இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இங்கே பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, நீ வா அப்படின்னு கார்த்திக் ரேவதியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் ஆனதுமே சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த சந்திராவுக்கு, என்ன இவ இங்கேயும் அங்கேயுமா குறுக்கையும் நெருக்கமையாக போயிட்டுருக்கா, இவ ஏதோ ஒரு திட்டம் போடுற மாதிரி தெரியுதே, 30 நாளைக்குள்ளே அந்த கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கணும்னு முடிவெடுத்துட்டா. ஆனால் என்ன திட்டம் வச்சுருக்கான்னு இது வரைக்கும் அவள் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன திட்டமாக இருக்கும், நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஆமாம் அக்கா, என்னக்கா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சந்திரா அப்படின்றாங்க. இதை கேட்டதும், நானும் உன்னை கவனிச்சிட்டு தான்க்கா இருக்கேன், என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கிற அப்படின்னு சந்திரா திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, அதனால் ஒன்றும் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எங்கக்கா போகிற, எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேல்ல, அப்படி இருக்கிற போது இப்போ என்னாச்சு அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. ஆமாம் சந்திரா, உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டேன், ஏதோ பதட்டத்தில் நானே கிளம்புறேன், சரி வா, நான் போகும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரன் நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்மள்கிட்ட சொல்ல போகிறா அப்படின்னு அவங்களும் அமைதியாக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜராஜன், மயில் வாகனம், ரோஹிணி இவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க. ராஜராஜன் இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறத பார்த்துட்டு, காலங்காத்தாலேயே எங்கேயோ கிளம்பிட்டாங்க, இவங்க 2 பேரும் காலங்காத்தாலே கிளம்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கும் ரேவதியும் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, இப்போ சகலக்கிட்ட தான் ரேவதி இருக்கா, இவங்க என்ன தான் திட்டம் போட்டாலும் சரி, அவங்க 2 பேரையும் இனிமேல் பிரிக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் ரேவதிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு மாமா. அதனால இவங்க என்ன பண்ணாலும் சரி, ரேவதி இவங்க யாரையும் கண்டுக்க மாட்டா. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜராஜன், ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதும் சரி. ஆனாலும் வந்து இவங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ விடுறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜன் ரொம்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரிட்ட கேட்குறாங்க, அக்கா இப்போ நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்குறதுக்காகக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, நீ இப்போ பார்க்கத்தானே போகிற, வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு சாமுண்டீஸ்வரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக அந்த இடத்துக்கே சாமுண்டீஸ்வரி சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறத பார்த்த உடனே சந்திராவுக்கு, என்னது இது, ஒரு பொண்ணு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எதுக்காக வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. இவ கேட்டாலும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, என்ன தான் பண்ணுறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணுக்கிட்ட, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னதுமே நான் முன்னாடியே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்தியோட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. பார்த்ததுமே பார்த்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுருக்கணும், நீ எக்காரணத்தை கொண்டும் சரி நான் சொன்னதை செய்யாமல் வரக்கூடாது. அவன் லேஸ்பட்டவன் கிடையாது, உன் மேலே எந்த சந்தேகமும் வராத மாதிரி பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னை அனுப்புனேன் அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே நீ ஸ்கெட்ச் போட்டு நீ அவன் வீட்டுக்குள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண சொல்லணும், அப்பப்போ நீ அங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லி நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு, மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, பணத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போதே சந்திராவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அக்கா இங்கே என்னதான்க்கா நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணுக்கிட்ட, கயல் இப்போவே வந்து என்கிட்ட நீ பணத்தை வாங்கிட்டல, இப்போவே உன் நாடகத்தை ஆரம்பிச்சிரு, அடுத்தது நம்ம போட்டு பிளான் படி நீ உன் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிரு, நேராக நீ கார்த்தியோட வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்திராவுக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க, அக்கா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணை வச்சு தான் நான் கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை நான் பிரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்னக்கா நீ நினச்சிட்டு இருக்க, கார்த்தியை பற்றி அவன் இதுக்கெல்லாம் மயங்கக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயங்கக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நான் போட்ட திட்டமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் 2 பேருக்கு இடையில் விரிசல் வரும். ரேவதி கார்த்தி மேலே சந்தேகம் வர்ற அளவுக்கு அவளுக்கு கோபத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்காக தான் நான் இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்கேன். இந்த பொண்ணு அந்த நாடகத்தை எல்லாத்தையும் நடத்திப்பா. கார்த்தியை எதுவும் பண்ண முடியாது தான், ஆனால் ரேவதியை பண்ணலாம். ரேவதியை வந்து கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான முடிவாக இருக்கும். அதுக்காக நான் இவ்வளவு திட்டம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் நான் திட்டம் போடுவேன். அதுக்காக தான் நான் இவளை இப்போ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா வந்து, அக்கா உன் ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கார்த்தியும் சரி நம்ம ரேவதியும் சரி அங்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுக்கா, உன் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதை பாரு சந்திரா, நான் நினச்சிட்டேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக நடத்தாமல் விட மாட்டேன், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்த்தி காரில் வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டுருக்கிறப்ப கையில் யாரோ 4 பேர் துரத்திட்டு வர மாதிரி கார்த்தியோட காரை நோக்கி கையில் ஓடி வராங்க. அப்போ கார்த்தி அதை பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் எல்லாரும் துரத்திட்டு வராங்க, ஓட்டோட்டமாக வர்றாங்களே அப்படின்னு சொல்லி என்னாச்சுன்னு சொல்லி காரை ஸ்டாப் பண்ணி வெளியில் இறங்குறாரு. அப்போ கையல் வந்து, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி துரத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி யோசனையிலே இருந்து அவங்க 4 பேரையும் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றினதுமே, நீ யாருமா, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பொய்யான கதையை சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நம்ம கார்த்தியும் ரொம்ப மெல்ட் ஆகிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது, நான் இன்னும் 1 வாரத்தில் வெளியூருக்கு நான் போகணும், இப்போ என் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன், என் பாட்டி இறந்து போயிட்டாங்க, அந்த பாட்டி இறந்து போனதுனால தான் இவங்க எல்லாருமே என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க, இப்போ எனக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது, 1 வாரம் கழித்து தான் நான் வெளியூருக்கு போக முடியும், வேலைக்காக போயிடுவேன், அது வரைக்கும் இங்கே யார்கிட்ட இருக்கணும்னு தெரியல, இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்தி அவங்கள ரொம்ப பாவமாக பார்க்க ஆரம்பிச்சிடாரு. சரி என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, நம்ம போட்ட திட்டம்
ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா கார்த்தி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ரேவதியும் பாட்டியும் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது, ஒரு வாரம் நம்ம வீட்டில் இருந்துட்டு அடுத்தது அவங்க வெளியூருக்காக வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரேவதியும் தாராளமாக தங்கிக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பாட்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே அந்த பொண்ணு சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நம்ம போட்ட திட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் கார்த்தியோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் கூட அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, வராத மாதிரி நீ நடந்துக்க, அந்த கார்த்தியை நீ குறைச்சி எடை போட்டுறாத, கவனமாக இருந்துக்கோ, யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க, நம்ம போட்ட திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. கார்த்தியை வேண்டான்னு சொல்லி என் பொண்ணு உதறி தள்ளிட்டு என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, கார்த்தி வேணான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வரும் வாருங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுனில்ல கார்த்தி, உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரு, நான் இப்போ கையில் அனுப்பி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட நேரடியாக போட்டி போட தான் நான் நினச்சேன், ஆனால் அதுக்கு தடையாக என் பொண்ணே வந்து நிற்பான். இப்போ பார்த்தியா, நான் மறைமுகமாக உனக்கு மிகப்பெரிய செக்கை வச்சுருக்கேன், கண்டிப்பாக இதில் நீ மாட்ட தான் போகிற. என் பொண்ணு நீ வேண்டான்னு சொல்லிட்டு உதற தள்ளி அவள் என் வீட்டுக்கு வரதான் போகிறா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே கையில் தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னா ரேவதி கிட்ட அப்படி ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ரேவதிக்கு அவங்கள பிடிச்சும் போகுது. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தியும் ரேவதியும் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கையில் பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்குள்ளே இப்போ அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு சில சின்ன சின்ன திட்டங்களை போட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தெரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.